ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, தலோடைய படம் வந்து இன்றைக்கி டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த படத்தோட டீசர் சொல்கிறது வேலோட இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குட் பேட் லக்கி. அது சொல்கிறது விடாமுயற்சியோட இந்த டீசர் வந்து வேலோட இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரியாக்ஷனு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்த மட்டும் ஒரு கத்தி காமிக்கிறாங்க. ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஜிஎஃப்ல இருக்கிற ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு ஏக்க வந்து ஒரு பெரிய ஒரு சொல்கிறது ஒரு டிராகன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து சொல்கிறது தலை வந்து ஒரு ஜெயில் மாதிரி நினைக்கிறேன். அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. இது வேலோலாம் இருக்குது. அதாவது கண்ணை வர தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. பார்ப்போம், அடுத்து இது பார்ப்போம். உச்சிலையே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் கூட்டா இருந்தாலும் வேற லெவலில் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்கிறது ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து சொல்கிறது எங்கே இருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறது முன்ன விடாமுயற்சியோட எல்லாம் தாடிலாம் வச்சுருப்பாரு. ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது, வேற லெவலாக இருக்கிறாரு. அடுத்தது வாங்க பார்ப்போம். சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, வேற லெவலாக இருக்குது. இந்த உலகம் நம்ம என்னங்க நினைக்கிறீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, போலீஸ் ட்ரெஸ்ஸோட எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வீச்சார் வச்சுன்னு சொல்கிறது சோல்டர் மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அது எங்கே நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வேலைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது டீசர் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பில்லாவுடைய கான்செப்ட் தாங்க. எப்படி சொல்கிறது, பில்லாவோட எப்படி ஹெங்காக இருந்தாரோ அதே மாதிரி அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் மாதிரி சொல்கிறது நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, இந்த டீசர்லேயும் வேலைலாம் இருக்குங்க. அதுதான் இன்னும் பார்க்கலாம், சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டீசர் பார்க்கவே இதில் பார்க்கும்போது என்னென்னா எங்கே இருக்கிறாரு, அது இல்லாமல் மின்னோட விடாமுயற்சியோட இந்த டீசர் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கார் ரேஸுங்க. அதாவது ஒரு காட்டு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அது ஒரு கார் ரேஸு. சும்மா கார் சும்மா அப்படி மின்னல் காலத்தில் வந்து பறந்து வருது பார்த்துக்கோங்க. காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ண இதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இசை அமைப்பாளர் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் தான் வேலோட மியூசிக் கொடுத்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெயிலே நினைக்கிறேன். அது ஜெயிலுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதில் எக்கச்சக்கமான கூட்டத்தில் வந்து நம்ம தலை வந்து டான்ஸ் ஆட போகிறோம்னு நினைக்கிறேன். வேலோட இருக்குது அதை பார்க்கும்போது. சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. வேற லெவலுங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு கிளப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைட் சீன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க கன் ஃபைட் சீனுங்க. சும்மாவே சொல்ல தரல, நம்ம தலை வந்து சும்மாவே வாங்குவாங்கன்னு வாங்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கன் ஃபைட் சொல்ல ஃபயர் யார லெவலாக அப்படி என்னங்க பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 ஆக்டர் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து வில்ல வந்து இன்னொரு அஜித்தா நடிப்பார். எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒருத்தர் சொல்கிறது போலீஸ் ட்ரெஸ்ஸில், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 3 கேரக்டர் நினைக்கிறேன். அடுத்தது வாங்க பார்ப்போம். ஏன் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்ப்போம் இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணை சோல்டர் மோட வச்சுட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு கெத்த ஒரு சேரியில் உட்காந்துருக்கிறாரு. அது வேற லெவலுங்க. அதாவது கன்னோட ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல மாதிரி 10 கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறது, காரை ஷூட் பண்ணும்போது அந்த வெட்டிக்கிற இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வேற லெவலாக இருக்குது. அது இல்லாமல் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேங்ஸ்டார் படம் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. My darlings, missed you all. வேற லெவலுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அதாவது விடாமுயற்சியோட இந்த டீசர் வந்து வேலைலாம் இருக்குது. பார்க்குறதுக்கே சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதாவது முன்னே இருந்த தலை வேறு, இப்போ இருக்கிற தலை வேறு, எங்கே இருக்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அல்டிமேட்டாக இருக்குது. அவர் இப்படி அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், அந்த கிளப்பில் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் இடையில் வந்து கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கட்டும், அவர் நடந்து வந்தது எப்பா
செம்மையாக இருக்குங்க. அவர் போட்டுக்கிற கூலிங் கிளாஸு எக்கச்சக்க சொல்கிறது ரசிக்க முடியுதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது அவருடைய டீசரு. அதாவது குட் பேட் லக்கி அவரோட மூவி டீசர் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதாவது விடாமுயற்சியோட இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கேஜிஎஃப்ல இருக்கிற அந்த வில்லன், அதே மாதிரி அவர் கேஜிஎஃப்ல எப்படி ஒவ்வொருத்தர் சொல்ல அந்த வார்த்தை சொன்னால் அந்த வில்லன் என்ட்ரி கொடுப்பாரோ, அதே மாதிரி இதில் வந்து கேஜிஎஃப்ல வந்து அதே மாதிரி அந்த வில்லன் தான் சொல்கிறது நம்ம தலையை வந்து ஏகே வந்து ஒரு ரைட் டிராகன் அப்படின்னு சொல்லும் போது வேற லெவலாக என்ட்ரி ஆகிறாரு. தலை அந்த அருவா சொல்கிறது வாங்குறாரு, வாங்கிட்டு இல்லை ஜெயிலுக்குள்ளே நுழையிறாரு, வேற லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த டீசரே இப்படி இருக்குன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், படம் எப்படி இருக்குன்னு தெரியல, வேற லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சியோட இந்த படம் வந்து வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக சொல்கிறது முழுக்க வந்து கேங்ஸ்டார் பண்ண நினைக்கிறேன். அன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சது வந்து இது கண்டிப்பாக 3 ஆக்டர் அது சொல்கிறது 3 வேடத்தில் வந்து கண்டிப்பாக அஜித் நடிச்சிருப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா இன்னும் ரசிகர் மனதில் சொல்கிறது மத்தியில் இன்னும் பெரிய வரவேற்பாக இருக்கும், வேலைலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை டேரக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதிக் ரவிச்சந்திரன் இதில் அவர் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து திரிஷாவும் நடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது திரிஷா, அஜித், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் இசையமைப்பாளர். இசை செம்மையாக இருக்குது, மியூசிக் வேற லெவலாக இருக்குது. அது இல்லாமல் அந்த பிஜிஎம் வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது டீசரே இந்த அளவுக்கு இருக்குன்னா படம்னு வேற லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு படம் வந்தால் தான் தெரியும். டீசரே இந்த அளவுக்கு வேற லெவலாக இருக்குன்னா படம் சொல்லவே தேவையில்ல, கெத்து தான்.